ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஆனா அந்த பொண்ணை பாத்துக்கிறது யாரு தெரியுமா? அவளுடைய இறந்து போன புருஷன். அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இது நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம். தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு ஆக்ரோஷமான திகில் உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உள்ள அவ்வளோ பெரிய திகில் அமானுஷ்யம்லாம் இருக்கு. இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யாரு சொன்னாங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான வினோத் தான் சொன்னாரு. அவருக்கு நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நடக்கல. அவர் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து சொன்னாரு. இதே மாதிரி உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் சரி திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டோரியையும் நம்ம சேனல்ல போடலாம். இப்போ வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். வருடம் 2020 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு அழகிய கிராமத்துல தான் வசிச்சுட்டு வராரு பிரகாஷ். அதுக்கு பக்கத்து கிராமத்துல தான் வசிச்சுட்டு வராங்க துளசி. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் வீட்டுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வீட்டுல இருந்து ரொம்பவுமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வேற ஆளு, நம்ம வேற ஆளு, நமக்கு ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, இந்த லவ் மறந்துருன்னு சொல்லி ரெண்டு பேர் வீட்லயுமே இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் மீறி பிரகாஷ் துளசியை கூட்டு ஊரை விட்டு ஓடுறாரு. ஊரை விட்டு ஓடி நேரா சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போய் அவருக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அவர் குடும்பத்தை ரொம்பவுமே சந்தோஷமா நடத்திட்டு வர்றாரு. அதாவது என்னன்னா இவர் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துட்டாரா, இவங்க ஃபேமிலியில வந்து இந்த பொண்ணை வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போனா இவளை கண்டுபிடிச்சு கூறு போட்டு வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருக்கும்போது, ஆனா ஒரு பக்கத்துல இவங்க சென்னையில ரொம்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துகிட்டே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குமே குழந்தை பிறகுது. ரொம்பவுமே லைஃப் ஜாலியா போகுது. ரொம்பவுமே சின்ன சம்பளம் தான், ரொம்பவுமே சின்ன வீடு தான், குட்டி வேலை தான். ஆனா ரெண்டு பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க. இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு குழந்தையானது பிறக்குது. அதாவது ஒரு பெண் குழந்தை. குழந்தை பிறந்து வெட்டி வீட்டுல ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரியே வீட்டுல வந்து ஏத்துக்கிறாங்க. ஒருத்தங்க வீட்டுல மட்டும் இல்லைங்க, ரெண்டு பேர் வீட்லயுமே ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு இவங்களை ஊருக்கு கூப்பிடுறாங்க. ஊருக்கு கூப்பிட்டு வெட்டி இவங்களுமே ஊருக்கு வராங்க. ரெண்டு பேர் வீட்லயுமே இவங்க ரெண்டு பேருக்கும் வரவேற்பு வச்சு ரொம்பவுமே அன்பா பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேர் வீட்டு சைட்லயுமே இப்ப சுத்தமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிட்டு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடங்கள் உருண்டு ஓடுது. இவர் வந்து சென்னையில இருந்தார் தெரியுமா? சென்னையில இருந்தவர் இங்க வந்துட்டாரு. கள்ளக்குறிச்சியில கிராமத்துல வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இவர் கிராமத்துல தான் இப்போ துளசியும் இருக்காங்க. இவர் வந்து கிராமத்திலே இருந்து ஒரு பிசினஸ் மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிராமத்திலே இருக்காரு. இவருடைய லைஃபும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்போ துளசி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி வந்து ரொம்பவுமே அழகா இருப்பாங்க. இந்த கிராமத்துல உள்ள நிறைய ஆண் மகன்களுக்கு துளசி மேல ஒரு கண்ணு உண்டு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவுமே அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன ஆகுது, இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போதான் துளசியோட வாழ்க்கையில ஒரு துயர சம்பவமே நடக்குது. அதாவது என்ன ஆகுதுன்னா வெளியே போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன இவருடைய கணவர் பைக் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட்ல இறந்து போறாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்பவுமே சந்தோஷமா இப்பதான் குடும்பத்துல உள்ளவங்க ஏத்துக்கிட்டாங்க, ஒரு அழகான குழந்தை இருக்கு. இந்த டயத்துல தன்னுடைய கணவர் வந்து இறந்து போறாரு. அந்த பொண்ணோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவர் இறந்து போனதை விட்டே இவங்களால வெளியவே வர முடியல. ரொம்ப நாளைக்கு தனியா ரூமுக்குள்ள போயிட்டு தலையில அடிச்சுட்டு அல்றதா இருக்கட்டும், என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டியே, இப்படி நானும் உன் கூடயே வாரேன் அப்படி இப்படின்னு சொல்றதா இருக்கும். நிறைய சூசைட் அட்டம்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து அந்த பொண்ணு இருக்கா நமக்கு அப்படிங்கிறதுனால உயிரை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷோட வீட்டுல தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா பிரகாஷ் என்னதான் இருந்தாலும் இறந்துட்டாலும் புருஷன் வீட்டுல தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு பிரகாஷ் வீட்டுல இருக்காங்க. குழந்தை அங்கதான் வளருது. அப்போதான் என்ன நடக்குன்னா பிரகாஷோட அம்மா அப்பா இருந்துகிட்டு நீ வேற ஜாதிக்காரி, நீ எல்லாம் எங்க வீட்டுல இருக்கக்கூடாது, என் பையனே இல்லை, உனக்கு இனிமே எங்க வேலை, என் வாரிசை மட்டும் கொடு, என் பேத்தியை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை துரத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாள் நல்லபடியா நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, நம்ம ஹஸ்பண்ட் இறந்து விட்டு இவங்க இப்படி மாறுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள உள்ள போறாங்க. அப்போ என்ன ஆகுது, நேரா இவங்க வீட்டுக்கு போறாங்க. அதாவது குழந்தைய தரமாட்டேன்ட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போய் வீட்டாட்களை வச்சு பிரச்சனை பண்ணலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி
வீட்டாட்களை வந்து பார்க்க போறாங்க. அப்படி வீட்டாட்களை பார்க்க போனவாட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ அவன் தான் முக்கியம், எங்க குடும்பமே முக்கியம் இல்ல, நம்ம ஜாதி சனம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடினவ தானே நீ, ஓடுகாலி தானே நீலாம் எங்க வீட்டுக்கு தகுதியே கிடையாது, எங்கேயாவது ஓடி போயிரு, உன்னை வீட்டுல நடையேற்றவே மாட்டோம்னு சொல்லிட்டு துளசியோட அம்மா சொல்றாங்க. துளசியோட அப்பாவுக்கு கூட கொஞ்சமாவது இவங்களை உள்ள விடணும்னு மனசு இருக்கு. ஆனா துளசியோட அம்மா இருந்துகிட்டு இவ எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்றா, துளசி நேரா போயிட்டு என் குழந்தைய நான் வளர்த்துக்குவேன், என் குழந்தைய நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு அதே கிராமத்துல ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்து அந்த கிராமத்துல இருக்க குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அப்படியே குழந்தையும் வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அவ வாழ்க்கையை வந்து கடக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஊர் ஃபுல்லாவே இவ மேல ஒரு தப்பான அபிப்பிராயமானது கிரியேட் ஆகுது. அதாவது எப்படின்னா, இவ வந்து நிறைய ஆண்களோட தொடர்புல இருக்கா. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு அவ ஹஸ்பண்ட் இறந்து அவ தனியா இருந்தாலே அந்த பொண்ணை வந்து நம்ம ஊர் எப்படி பேசுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயம் தான் அப்படியே நம்ம துளசிக்கும் நடக்குது. அதாவது இவ வந்து நிறைய கள்ள தொடர்பு வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாருமே கிளப்பி விட ஆரம்பிக்கிறாங்க. கிளப்பி விட்டோட்டி இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாமனார் மாமியார் காதுக்கும் வருது. அவங்க உடனே என்ன பண்றாங்க, குழந்தைய குட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தப்பான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி குழந்தைய குட்ரி, குழந்தையும் கெடுத்துறாத, இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா எப்படி அலையிறியா பண்றேன்னு சொல்லி ரொம்பவுமே தப்பா பேசுறாங்க. துளசி ரொம்பவுமே கஷ்டப்படுறா. ஏன்னா அவ வந்து யார் மூஞ்ச கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆனா அங்க உள்ள ஆண்கள் எல்லாருமே எப்படியாவது நம்ம துளசியை வந்து இது பண்ணிடணும், எப்படியாவது துளசியை நம்ம அடையணும். சில பேர் வந்து துளசியை லவ் பண்றேன்னு பின்னாடி அலையிற ஆண்களும் உண்டு. சில பேர் வந்து துளசியை வந்து தப்பான உறவுக்கு கூப்பிடுற ஆட்களும் உண்டு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து துளசியை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெத்தவங்களும் கைவிட்டுட்டாங்க, மாமனார் மாமியாரும் கைவிட்டுட்டாங்க, அது போக ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா ஆண்களுமே ரொம்பவுமே அந்த பொண்ணை சீண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துளசி வந்து எதையுமே கண்டுக்காம யாரையுமே மதிக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட்டு அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய மனுஷன் நல்ல குடி போதையில துளசி வீட்டை வந்து தட்டுறான். துளசி வீட்டை வந்து தட்டினோட்டி துளசி திறந்து என்னன்னு கேட்குறா. அப்ப சொல்றா, நீ வந்து எல்லாத்துக்கும் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தா உன் பிள்ளையை படிக்க வைக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கடனை எப்போ கொடுப்பேன்னு கேட்குறா. ஐயா, இந்த நைட் டயத்துல வந்து நீங்க கடனை கேட்குறீங்களா, அதுவும் குடிச்சு வர இருக்கீங்க, தயவு செஞ்சு எதா இருந்தாலும் காலைல வந்து பேசுங்க அப்படின்னுங்கிற மாதிரி துளசி திட்டி விட்றா. திட்டி விட்டு அந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன பண்றான்னா, இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு இப்பயே காசு வேணும்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது துளசி இருந்துட்டு என்கிட்ட காசுலாம் இல்லை, நான் நாளைக்கு தாரேன்னு சொல்லி ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா அவளை திட்டி விட்டுறான். அப்போதான் இவர் என்ன சொல்றாரு, நீ காசுலாம் கொடுக்க வேண்டாம், ஒரு நாள் நான் உன் கூட இருக்கேன், அதுல கழிச்சுப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து இவர்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. அப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணி துளசிக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்பவுமே கத்த ஆரம்பிக்கிறார். ரொம்பவுமே கத்தி அப்ப அவன் மைண்டுக்குள்ள வந்தது என்னன்னா, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் பிரகாஷ் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இப்படி இவங்களெல்லாம் நம்ம முன்னாடி இப்படி பண்ண வச்சிருப்பாரா, இப்படி ஒவ்வொருத்தங்களும் நம்ம கிட்ட வந்து இப்படி கேட்குற மாதிரி நிலைமையில நம்ம இருப்போமான்னு நினைச்சுக்கிட்டே பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. யாரு, அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் இவர்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு கதவு தட்டுற சவுண்ட் ஆனது கேக்குது. என்னதுடா, யார் இந்த டயத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னடி வேற எவனையும் வச்சிருக்கியா நீ, அவன் தான் வந்து தட்டுறானா அப்படிங்கிற மாதிரி கொச்சா இவரை வந்து ஏசிட்டு, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோட்டி அங்க யாருமே இல்லை. என்னடா இது, எவனும் தட்டிட்டு ஓடிட்டான் போல, சின்ன பேக்கப் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் உள்ள வந்து இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கும் போது இப்போ ரொம்பவுமே பயங்கரமா சவுண்ட் கேட்குது. எப்படி கதவை போட்டு டம்முன்னு அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. இவர் ஊர் தலைவர், என்னடா இது, என்ன பிரச்சனை, எவன் தெரியலையே, நீ செத்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் என்ன பண்றாருன்னா கதவை போய் திறக்கிறாரு. இப்பவுமே யாருமே இல்லை. இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் பெரியவர் வந்து யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்டோடி சுத்தி போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து ஓடுற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர ஆரம்பிக்கிறார். அந்த கருப்பு உருவம் ரொம்பவுமே வேகமா போயிட்டு நம்ம துளசியும் என்ன பண்ணிட்டா, இவர் இனிமே வந்தா கதவை திறக்கூடாதுன்னு சொல்லி கதவை லாக் பண்ணிட்டான். இப்படியே இந்த ஊர் தலைவர் உள்ள போய்கிட்டே இருக்கும்போது ரொம்பவுமே இந்த அமானுஷமான சத்தங்கள்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சோட்டி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. பார்த்தா மறுநாள் காலையில விடியுது.
ஊர் பெரியவர் அந்த இடத்துல ரத்தம் கக்கி செத்து கிடக்குறாரு. இது யாரு பண்ணா, எப்படி பண்ணா யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஊரோட பெரியவர் வந்து அங்க ரத்தம் கக்கி இறந்த நிலைமையில இருக்காரு. அப்போ துளசி நினைச்சா, இது யாரு பண்ணிருப்பானே தெரியலையே, ஆனா யாரு பண்ணாலும் நமக்கு ரொம்ப நல்லது. இப்படி நேரத்து நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறத பார்த்துதான் யாரோ இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து நினைச்சுக்கிட்டா. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவகிட்ட யாரெல்லாம் வந்து சீன்றாங்களோ, இவளை தப்பா பார்த்தாலும் சரி, தப்பா வந்து பேசினாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வரிசையா நிறைய கெட்டது நடக்க ஆரம்பிச்சு. அதாவது என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆவதா இருக்கட்டும். நிறைய பேர் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, நான் ஒரு அமானுஷ உருவத்தை பார்த்தேன், அந்த உருவம் என்னை கொல்ல பார்க்குது, அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, அந்த உருவம் என்னை கொல்ல பார்க்குதுன்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள ஃபுல்லா பரப்பி விடுறாங்க. அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு அமானுஷம் நம்ம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அது யாரோட அமானுஷம் தெரியல, எதுக்காக இந்த மாதிரி ஆண்களை மட்டும் குறி வச்சு வேட்டையாடுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவ கிட்ட இந்த சீன்றதை யாருமே நிப்பாட்டல. யாருக்குமே இவ சம்பந்தப்பட்டவங்க தான் நம்மள அமானுஷமா இப்படி துரத்துறாங்கிறது தெரியாது. ஸோ என்ன பண்றாங்க, இவளை சீன்றதை நிப்பாட்டவே இல்லை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு 3-4 பசங்க சேர்ந்து இவளை வந்து ஏதாவது பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்குள்ள பூந்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வராங்க. அப்போ அந்த வீட்டு வாசல்ல அந்த இறந்து போன ஹஸ்பண்ட் இருக்காரு தெரியுமா, பிரகாஷ், அவர் வந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போதான் எல்லாத்துக்கும் தெரிய வருது, இந்த பிரகாஷ் அவர் தான் நம்ம ஊருக்குள்ள அமானுஷமா சுத்திக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றதான் இவ்வளவும் பண்றாரு அப்படிங்கிறது அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த கருப்பு உருவத்துல சுத்தி ஏதோ புகமூட்டமா இருந்துச்சு, அப்படி அவர் வந்து வெறிக்க பார்த்துட்டு இருந்தாராம் உட்கார்ந்து. உடனே என்ன ஆகுது, இவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த உருவத்தை காணும்னுட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு குரல் கேட்டிருக்கான், என் மனைவி கிட்ட எவனாவது வந்தீங்க அவ்வளவு வரையும் கண்டு துண்டமா வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரலானது கேட்டிருக்கான். குரலை கேட்டோட்டி எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. தெரிச்சு ஓடி மறுநாள் ஊர் ஃபுல்லாவே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் மாமனார் மாமியாருக்கும் தெரிய வருது, அது போக அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் தெரிய வருது. தெரிய வந்துட்டு நேரா வந்து துளசியை பாக்குறாங்க. அம்மா, நான் இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே தப்புதானா, என்னை மன்னிச்சிருமா, என் பையனே இப்படி உனக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்கானே, என் பையன் இப்படி இறந்த பிறகும் தாய் தந்தை கூட முக்கியம் இல்லை, நீயும் குழந்தையும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி உனக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்கானே, உன்னைய போய் நான் தப்பா நினைச்சு உன்னைய போய் நான் தள்ளி வச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனா துளசி அப்பயுமே சொல்றான், என்னையே காப்பாத்த என் புருஷன் இருக்கான், வேற யாருமே எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனாலும் எவ்வளவு தூரமா கெஞ்சி கூத்தாடி வந்து வீட்டுக்கு வந்து அவர் பையனோட போட்டோ வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த போட்டோக்கு அன்னைக்கு பூஜை போட்டு எல்லாரும் படப்பு வச்சு அன்னைக்கு வந்து, அதாவது அந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த பையனோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நாள் இவங்களோட குடும்பம் வந்து நல்லா போயிட்டே தான் இருக்கு. ஆனாலுமே இந்த பிரகாஷோட ஆத்மா வந்து அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த பிரகாஷோடைய அம்மா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, பிரகாஷ் வந்து உன்னைய பார்த்துக்க யாருமே இல்லாதனாலதான் அவன் ஆத்மா வந்து சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்கு, உன்னைய பார்த்துக்கிறதுக்கு யாராவது வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு 2வது கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா துளசிக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமா கோவம் வருது. என் புருஷனை தாண்டி என்னை யாருமே கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவுமே அட்டம் பிடிக்கிற, ரொம்பவுமே திட்டுறா. அப்பவும் துளசியோட அம்மா அப்பாவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா நீ வந்து தயவு செஞ்சு யோசிச்சு பாரு, அவருடைய ஆத்மா சாந்தி அடையாம இங்க சுத்திட்டு இருக்கு, காரணம் உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு தான். ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்றோம், அவன் குழந்தையுமே நல்லா பார்த்துப்பான், உன்னை கூட யோசிச்சிரு, உன் குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பாரு, ஒரு அப்பா இல்லாம அந்த குழந்தை வாழணுமா, எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய யோசிச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே மண்டையை கழுவி அந்த பொண்ணை வந்து 2ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனா இவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ இவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய பயங்கரத்துக்கு வித்தானது அப்படிங்கிறத நான் சொல்றேன், என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அதாவது இவங்க 2வது கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்களா,
மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாப்பிள்ளையும் கிடைச்சிட்டாரு. ரொம்பவுமே நல்ல மனுஷங்க. நான் இப்பவுமே சொல்றேன், இப்பவுமே அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து ரொம்பவுமே நல்ல மனுஷன். இந்த மாதிரி குழந்தை இருக்கணும்னு தெரியும், 2ஆம் தரம்னு தெரியும். இன்னுமே அந்த குழந்தைய தன்னோட குழந்தைன்னு நினைச்சு அவ்வளவு பாதுகாப்பா அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப அன்பு காட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி துளசிட்டு அன்பு காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவுமே அன்பா தாங்க நடந்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அப்போ அந்த மனுஷனை வந்து இவங்கள்ட்ட காட்டி கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படிங்கிறது மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுமே ரொம்ப நாள் யோசிக்கிறாங்க. குழந்தைக்காக மட்டும்தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்டையும் பேசி, என் குழந்தைய நீங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும், என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், என் குழந்தைய பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே என்ன ஆகுது, இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆனது ஆகுது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனோட்டி அவங்க வீட்டுல ரொம்பவுமே அமானுஷமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா, இந்த பிரகாஷோட ஆத்மா இருக்கு தெரியுமா, அவர் வந்து இந்த 2வது கணவர் இருக்காரு பாருங்க, அவரை ரொம்ப பயமுறுத்துறதா இருக்கட்டும், ரொம்பவுமே அமானுஷ சத்தங்கள் அந்த வீட்டை சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரு ரொம்பவுமே பயப்படுறாரு. பயந்தவர் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் அவருக்கு வந்து இந்த விஷயமே தெரிய வருது. இந்த மாதிரி பிரகாஷ் இறந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் இந்த பொண்ணையும் இந்த குழந்தையையும் பாதுகாத்தான் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாவே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கும். சொன்னோட்டி பிரகாஷ் ரொம்பவுமே பயப்படுறாரு. பயந்து உடனே ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டுலாம் முடிவு பண்றாரு. இந்த பொண்ணையும் அந்த சின்ன குழந்தையும் கூப்பிட்டு நம்ம இங்க இருந்து போயிருவோம், இங்க இருக்க ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையோ திருச்சியோ எங்கேயாவது போயிருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. ஆனா அப்படி முடிவு பண்ணோட்டி இவர் பைக்ல ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரகாஷோட அமானுஷ்யம் வந்து ரொம்பவுமே பயங்கரமா, என் பொண்டாட்டியும் குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல்ல நீ, அப்படி இப்படின்னு சொல்லி இவர் வந்து பயத்துல வண்டியை கீழே போட்டு இவருக்கு வந்து கை உடஞ்சிருது. அதாவது இந்த எலும்பு முட்டெலும்பு இருக்கு பாருங்க கையில, அந்த முட்டெலும்பே உடஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்குது, குடும்பத்துல நிறைய கெட்ட விஷயம் நடக்குது. என்ன பண்ணனே தெரியாம பிரகாஷோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாமியாரை வந்து கூப்பிடுறாங்க. அந்த சாமியார் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. என் பையன் தான் வந்து ஆத்மாவா இருக்கான், இருந்து குடும்பத்தை காப்பாத்துறான். இப்போ அவன் ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவளுக்கு நாங்க 2வது கல்யாணம் பண்ணோம். ஆனா இவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஆத்மா இப்படி உக்கிரமாயி அவரை கொல்லதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க தான் சாமி காப்பாற்றணும். நாங்க ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைச்சு பண்ணா அது எங்களுக்கே கடைசியில தப்பா முடிஞ்சிட்டு, என்ன பண்றதுன்னே தெரியல சாமி அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமா கெஞ்சி கூத்தாடுறாங்க சாமி கிட்ட. அப்போ சாமியுமே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டை சுத்தி பாக்குறாரு. ஒரு பிரகாஷ் போட்டோ எடுத்து பிரகாஷோட தலைமுடி ஏதாவது இருக்குமான்னு கேட்டாரு. அவரு தலைமுடிலாம் இல்லை, ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு நிறைய மந்திரங்கள் போட்டு பிரகாஷோட ஆத்மாவை அங்க வர வைக்கிறாரு. அப்போ அந்த ஆத்மா கிட்ட வந்து பேசுறாரு. அப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, என் பொண்டாட்டியும் பிள்ளையையும் இவன் பிரிக்க பாக்குறான், நான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பாத்துக்கிறேன், இவன் யாரு புதுசா வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இது பண்றாங்க. அப்போ பிரகாஷோட அம்மா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இறந்துட்ட, நீ வந்து என்ன நினைச்சாலும் இவ கூட வாழ முடியாது, அது வந்து சாத்தியமே கிடையாது, உலகத்தோட நீதியே அது கிடையாது, நீ தயவு செஞ்சு இவ வாழ்க்கையை நீ விட்டுரு, இப்ப பாரு நல்ல ஒரு கணவர் அவளுக்கு கிடைச்சிருக்காரு, உன்னுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு, இனிமே அவளையாவது வாழ விடுவோம், பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா பிரகாஷ் கொஞ்சம் கூட கேட்கல. என்னால என் பொண்டாட்டி குழந்தைய விட்டுட்டு போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அந்த ஆத்மா வந்து கதறுது, ரொம்பவுமே பயமுடுத்துது. அவ்வளவு தெரியும். காத்து சவுண்டு பயங்கரமா வரதா இருக்கட்டும், டம் டம்னு கதவெல்லாம் அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவுமே ஆக்ரோஷத்தின் உச்சத்துக்கு போகுது. பிரகாஷோட அம்மாவும் சரி, பிரகாஷோட அப்பாவும் சரி, எல்லாருமே ரொம்பவுமே கெஞ்சுறாங்க. ஆனா கடைசியில் துளசி வந்து என்ன தெரியுமா சொன்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்போ என்னுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை தாண்டி வேற யாருமே எனக்கு கணவரா இருக்க முடியாது. ஆனா நம்ம குழந்தைய யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தை அப்பா இல்லாம வளர்ந்தா நல்லா இருக்குமா, நம்ம குழந்தைக்குன்னு ஒரு எதிர்காலம் வேண்டாமா? துளசி சொன்ன அப்புறம் தான் அந்த பிரகாஷோட ஆத்மா கொஞ்சமாவது சாந்தி அடையுது. அதுக்கப்புறம் சாமியார் மந்திரங்கள்லாம் போட்டு அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைய வைக்கிறாரு. இவங்க எப்பவும் போல இந்த வாழ்க்கையை வந்து இயல்பா ஆரம்பிக்கிறாங்க. இன்ன வரைக்குமே துளசி 2வது குழந்தை பெத்துக்கல. இன்னுமே அந்த கணவர் இருக்காரு பாருங்க, அந்த 2வது கணவர், அவரு ரொம்பவுமே பாசமா அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அவருமே தனக்கு 2வது குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் பண்ணல. இந்த ஒரு குழந்தையவே 2 பேரும் அன்பாவும் பாசமாவும் பாத்துக்கிறாங்க. இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பொண்ணுக்காக அவர் கணவர் இறந்த பிறகும் இப்படி வந்து அவ்வளவு பேரையும் பழி வாங்கியிருக்காரு. இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் ரத்தவாந்தி எடுத்து செத்துருக்காரு. அந்த ஊரே பயந்துருக்கு. எந்த ஊர் அந்த பொண்ணை தப்பா சொல்லிச்சோ அந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அந்த பிரகாஷோட ஆத்மா அந்த பொண்ணை வந்து அவ்வளவு பெருமையா காட்டிட்டு போயிருக்கு.
ஆனா இந்த இடத்துல துளசி தான் ரொம்பவுமே பரிதாபங்க. ஒரு இறந்து போன கணவரை நினைச்சு நினைச்சு இன்ன வரைக்குமே அவ வந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் இல்லை உங்க குடும்பத்தில் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் சரி திடீர் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா அதை நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுல வந்து சொல்லுங்க. அதையும் நம்ம வீடியோல எடுத்து போடலாம். இன்னொரு திகில் அமானுஷ சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.